சேனல் உங்களுக்கு அன்புடன் வரவேற்கும் தோழர்களே. காலை வணக்கம். வீடியோட ஒரே நாள் ஹெல்மெட்டுக்குள்ள நல்ல ஒரு மைக் செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காத்தடிக்க சவுண்ட் அது கூட வண்டியோட சவுண்ட் கூட அந்த அளவுக்கு கேட்காது. நான் பேசுறது வந்து அப்படியே எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு கிளியராக கேட்கும். சரி, இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலைல 6:30க்கு நான் வண்டி எடுத்தேன். 7:15 வரைக்கும் எந்த ஒரு ஆர்டருமே இல்லை. மாதவரத்தில் சரௌண்டிங் அப்படியே சும்மாவே சுற்றிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டான மாதவரம் ரவுண்டான இருக்குல்ல, அதுக்கு முன்னால் போய் நிற்பேன். ஏன்னா ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்பயுமே ஆர்டர் வந்தால் கொஞ்சம் லாங் ஆர்டர் தான் வரும். ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போய் நின்ட்டாலே போதும், லாங் ஆர்டர் வரும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எப்படியும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும், பரவாயில்ல. ஆனால் என்னென்னா ஆர்டர் வரது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, சிக்கல் ஆகிட்டு இருக்கு. என்ன மாதிரி சிக்கல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோவில் இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கல. ரேப்பிடோவில் இப்போ போர்ட்டர் மாதிரி புதுசாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியாவில் 10 கேப்டன் இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு கேப்டன் மட்டும் தான் ஆர்டர் வருது. மற்ற 9 கேப்டனுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. அந்த 9 பேரில் பார்த்தீங்கன்னா 4 பேர் நடா எவ்வளோன்னு ஆர்டரே வரல, வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேணாண்டா சாமி இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வேறு வேலைக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா 100% நடக்குது. நான் இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வாட்ஸ்அப் குரூப்பில் 25 பேர் சேர்ந்தோம். நாங்கள் 25 பேர். நான் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் ஒரு அப்படி பேர் எங்கேயாவது போகும்போது கேப்டன் நீங்கள் கேப்டன் ஒருத்தரையாக கேட்டு 25 பேர் நாங்கள் குரூப்பாக சேர்ந்து அந்த 25 பேரில் 12 பேர் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க தான் எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த குரூப்பில். ஆனால் அந்த 12 பேரும் பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகி அந்த ஆப் ஒர்க்கே வேணாண்டா சாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு, பியூன் ஒர்க்கு, அந்த ஒர்க்கு, ஒருத்தர் ரோட்டு கடை அந்த மாதிரி போட்டு அந்த 12 பேர் தனித்தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்ப பேசவே மாட்டாங்க. நாங்கள் 13 பேர் மட்டும் தான் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அந்த 12 பேரும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்போ எப்பயாவது வாட்டி நடுவில் வந்து பேசுவாங்க, என்ன ப்ரோ அப்படி கேட்டு அவங்க போயிடுவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபியூச்சரில் ஆப்பை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற நிலைமை வந்து யாருக்குமே இல்லாமல் போயிடும். ஃபுல் டைமோ பார்ட் டைமோ யாருமே அதிகமாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து டைம் பாஸ் ஒர்க் பண்ணுவோம். ஒரு சிக்கன் பிரியாணி வேணும், இல்லை சிக்கன் ரைஸ் வேணும்ப்பா, அப்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது போதும், ஒரு 100 ரூபா ஒரு ரைடு எத்தமா 100 ரூபா போதும் அப்படின்ற நிலைமை வந்துடும். யாரும் ஃபுல் டைமோ பார்ட் டைமோ ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. தயவுசு வந்து இந்த வீடியோவை வந்து முடிஞ்ச அளவுக்கு யாராவது ரேப்பிடோ ஸ்டாஃபோ யாராவது பார்த்துருக்காங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவாங்க. அவங்க கொஞ்சம் பார்த்துட்டு அந்த ஆப்ஷனை எடுத்து விட்டால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படி பார்த்தா ஒரு ஏரியாவில் 10 கேப்டன்ஸ் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க 1 மணி நேரம் நின்றுருப்பாங்க. ஒரே ஒரு கேப்டன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் இன்ட்ரோ ஆவார். வேறு ஏதாவது ஆர்டர் முடிச்சுட்டு இந்த ஏரியாவுக்கு வந்திருப்பார். அவர் இப்போ தான் என்ட்ரு ஆகிருப்பார். ஆனால் அவருக்கு ஆர்டர் கிடைக்கும். அப்போ அந்த மற்ற 10 பேருக்கு என்ன ஒரு வேல்யூ, இதுதான் நான் கேட்க வரேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. கேப்டனுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களும் ஆர்டர் எடுக்கணும், அவங்களுக்கு வயிற்று பசி, நம்மளும் வயிற்று பசி எடுக்கட்டும், இல்லைன்னு சொல்ல வரேன். ஆனால் புதுசாக அப்போ தான் இன்ட்ரோ ஆகிருப்பார். அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். மற்ற 10 கேப்டனும் அந்த ஏரியாவில் ரொம்ப நேரமாக நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கஷ்டம் தானே. அதுதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. கேப்டனுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை நான் சொல்ல வரேன். இது வந்து ஒரு ஆர்டர் ஒரே ஒரு கேப்டனுக்கு அதை அப்படியே கொடுத்துடணும். அவர் எடுக்கல அப்படின்னா அதை உடனே மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணணும். இல்லை ஒரு 10 செகண்ட் ஆக்கி விடுங்க. 20 செகண்டு 30 செகண்ட் அதெல்லாம் வேணாம். ஒரு 10 செகண்ட் நம்ம கேப்டன் பார்க்க மாட்டாங்களா என்ன? பார்த்துட்டு அதை வேணாம்னா பாஸ் பண்ண போகிறாங்க. அதை மற்ற ஆளுக்கு போகுது. இது மாதிரி தான் பண்ணுங்கள். இது வந்து இந்த ஆப் பண்ணுறது. இப்போ வந்து இந்த ஆப் ஸ்டார்ட் பண்ணிச்சு, மற்ற ஆப்புக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா சுத்தமாக யாருமே ஆப்பை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஆப்பில் ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. சரி தோழர், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி ரேப்பிடோ தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன ஆர்டர் ரேப்பிடோ வரலைன்னா மற்ற ஆப் தான் எடுப்பேன். ஏன்னா நிறைய மிஸ்டு ஆர்டர்ஸ் வந்துச்சு. சரி ரைட்டு, ஆர்டர் நான் வந்து வண்டி ஓரம் கட்டிடுறேன். ஆர்டர் வந்து வந்தால் சொல்கிறேன். அடுத்த ஆர்டர் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்றத பார்ப்போம். தோழர் பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் இருக்கேன். ஒரே ஒரு ஆர்டர் வந்தது. அதுவும் எவ்வளோ மணி நேரம் ஆச்சு, எத்தனை மணி நேரம் ஆச்சு, மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:30. காலைல நான் உங்கள்கிட்ட எத்தனை மணிக்கு பேசினேன் அப்படி பார்த்தீங்கன்னா 7:15க்கு பேசினேன். 7:15லேருந்து அந்த லொக்கேஷன் நல்ல 7:15லேருந்து 8:15 வரைக்கும் 1 மணி நேரம் எந்த ஒரு ஆர்டருமே வரவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம பெட்ரோல் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஆர்டர் இன்றைக்கி எடுத்தே ஆகணும், ஏதாவது ஒரு ஆர்டர் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, வந்ததுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் குளத்தூர் வரைக்கும் போனேன். 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். கிலோமீட்டரும் ஸ்பெண்ட் பண்ணால் பரவாயில்ல, போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஆர்டர் வந்தது. எதில் வந்தால் ஊபரில் தான் வந்து எல்லா ஆப்பையும் ஆன் பண்ணிட்டேன். 1-2 ஆப் ஆன் பண்ணுறவன் எல்லா ஆப்பையும் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ஊபரில் வந்துச்சு. ஊபரில் அதுவும் அங்கே பிக்கப்பு, குளத்தூரில் பிக்கப்பு, ட்ராப் வந்து இங்கே அம்பத்தூரில் வந்தது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அம்பத்தூரில் நிறைய டிரைவர்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூருக்கு அதாவது மற்ற ஏரியாவிலேருந்து அம்பத்தூருக்கு வருவாங்க. ஆனால் அம்பத்தூர்லேருந்து யாரும் மோஸ்ட்லி அங்கே வேறு ஏரியாவுக்கு போகிறது ரொம்ப கம்மி. ஏன்னா அம்பத்தூரில் வந்து நிறைய ஆஃபீஸு, இண்டஸ்ட்ரீஸு, கம்பெனிஸ் ஏகப்பட்டது இருக்கிறதால எல்லாம் ஆஃபீஸ்க்காக தான் மார்னிங் டைமில் வருவாங்க. ஈவினிங் டைமில் தாறுமாறாக வரும் ஆர்டர்ஸு. ஸோ இங்கேருந்து தானே போகிறது தானே அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மார்னிங் யாரும் அவ்வளோ எடுக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு வேறு ஆர்டரே இல்லை, வேறு வழியே இல்லைனா எடுத்துகிட்டேன். வரது விட வேணாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வேறு லொக்கேஷன் போயிட்டுருக்கேன். முகப்பேரோ அண்ணா நகர் அந்த சைடு போயிட்டேன்னா அங்கே கொஞ்சம் ஆர்டர் வரும். இப்போ நான் கலெக்ட் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஊபரில் காலிலேருந்து நான் பார்த்தது ஒரே ஒரு ஆர்டர் தான். ஊபரில் 94 ரூபா கலெக்ட் பண்ணேன். 80 ரூபா எனக்கு, 14 ரூபா ஊபருக்கு. இப்போ நான் வேறு லொக்கேஷன் போயிட்டு ஆர்டர் ஏதாவது வந்தால் நான் சொல்கிறேன் தோழர்.
தோழர் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் அங்கேயே வந்துச்சு. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணது ஸ்டாப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஆர்டர் வந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 3.8 கிலோமீட்டர் போகிற மாதிரி வந்தது. எங்கன்னா அம்பத்தூருக்குள்ளே போய் தான் பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா விஆர் மால். சரி 3 கிலோமீட்டரில் நான் போக மாட்டேன்லாம் கிடையாது. வேறு வழி இல்லை, ஆர்டர் ஏதாவது எடுத்தாகணும். எப்படி நான் 3 கிலோமீட்டர் வேஸ்ட்டாக முகப்பேர் வரைக்கும் போக தான் போகிறேன். அதுக்கு சரி வரது நம்ம போய் பிக்கப் பண்ணிட்டு நம்ம நேராக அண்ணா நகரில் அந்த விஆர் மாலில் ட்ராப் பண்ணிடலாமே சொல்லிட்டு அங்கே போனோம் தோழர். அங்கே ட்ராப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 111 ரூபா. கரெக்டாக 10 கிலோமீட்டர் போன ட்ராப்புக்கு மட்டும். 3 கிலோமீட்டர் அதுக்கான அமௌண்ட் கிடையவே கிடையாது. அதுக்கு 4 ரூபா தான் போட்டிருந்தாங்க பிக்கப். இந்த பீக் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அமௌண்ட் போடுவாங்க. ஆனால் என்னன்னு தெரில. சரி பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் நமக்கு இப்போ பார்க்க முடியாது. ஆர்டர் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 111 ரூபா கிட்ட எனக்கு வந்துச்சு. அப்புறம் அந்த 30 ரூபா பார்த்தீங்கன்னா அப்புறம் சின்ன ஆர்டர் ஒன்று பக்கத்துலேயே அது முடித்த உடனே ஒரு சின்ன ஆர்டர் வந்துச்சு. அப்புறம் ஒரு 30 ரூபாய்க்கு ஆர்டர் அங்கேயே அண்ணா நகர்லேயே விஆர் மால்லேருந்து இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் போய் ட்ராப் பண்ணேன். அது ஒரு 30 ரூபா. ட்ராப் பண்ண உடனே கொஞ்ச நேரம் நின்னேன். இந்த மாதிரி 2-3 ஆர்டர்ஸ் பீக் ஹவர்ஸில் அதிகமாக இந்த மாதிரி கேன்சல் ஆகுது. ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். சார் இந்த மாதிரி நான் வந்து இங்கே இருக்கேன், நான் உங்களை பிக்கப் பண்ண வரேன், வரலாமா அப்படின்னு கேட்டேன். வாங்கப்பா அப்படின்னாரு. எல்லா லொக்கேஷன் எல்லாம் கேட்டேன். கரெக்டாக பிக்கப் பண்ண பக்கத்தில் போன உடனே கேன்சல் பண்ணிட்டார். இப்போ நான் அவருக்கு கால் பண்ண முடியல. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பராக தான் வருது, ஃபோன் நம்பராக வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸும் அதிகமாக வருது. ரொம்ப ஒன்றும் அழுத்துக்க கூடாது அப்படின்றக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் கேன்சல் ஆகும். நீங்கள் வந்து அழுத்துக்காதீங்க, கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி நிறைய வரதான் செய்யும், கஷ்டங்கள் வரதான் செய்யும். அதை பற்றி கவலையப்படக்கூடாது அப்படின்றக்காக நான் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ கேன்சல் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி நல்லா தான் பேசினார் அவர். வாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் தான் புக் பண்ணேன் வாங்க அப்படின்னு சொன்னார். எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டார். சார் 5 நிமிஷம் தான் டைம் காட்டுது, 5 நிமிஷத்துக்கு உள்ளே வந்துடுவேன் அப்படி சொன்னேன். கரெக்டாக எக்ஸாக்டாக போனேன். கரெக்டாக ஒரு லொக்கேஷனில் போன உடனே கரெக்டாக கேன்சல் பண்ணிட்டார். ஏன் கேன்சல் பண்ணாருன்னு தெரியவே இல்லை. கால் பண்ணவும் ரீசனும் கேட்க முடியல. சரி விட்டுருவோம் அப்படின்ட்டு இப்போ அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஆர்டர் வந்தது. அங்கேயே தான் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்தது. பஸ் டிப்போ இருக்குல்ல, அண்ணா நகர் பஸ் டிப்போ, அங்கே தான் பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்தது. ட்ராப் வந்து இந்த ஏரியா தான் ட்ராப் பண்ணேன். என்ன ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்தது. 45 ரூபா கிட்டே எனக்கு அமௌண்ட் கிடச்சது. ரேப்பிடோவில் தான் வந்தது. ஒரு கஸ்டமர் ஒன்று சொன்னார். அந்த கஸ்டமர் இப்போ நான் ட்ராப் பண்ண கஸ்டமர் ஒன்று சொன்னார், இங்கே தான் ட்ராப் பண்ணேன், அவர் இறங்கி போயிட்டார். அவர் ஒன்று சொன்னார், டிரைவர்ஸ் மட்டும் தான் பிரச்சனை இல்லை, கஸ்டமர்ஸ்க்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்றது நான் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ரெக்கார்ட் சொல்லி பதிவு பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லை, இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:30 மேலே ஆச்சு. டிஃபன் எதுவுமே எடுக்கலை. இது வந்து 2 கட்ட டைம். டிஃபனு க்ளோஸ் ஆகிருக்கும். சாப்பாடு 12 மணிக்கு மேலே தான் ரெடி ஆகும். ஸோ இப்போது இந்த ரூட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கடை இருக்கும். ஸோ இருக்கான்னு பார்க்குறேன். அப்படியே நம்ம சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்லிட்டே வரேன். கஸ்டமர் வந்து என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, அப்பா என்னப்பா இது நான் வரதுக்கு முன்னால் 2-3 பேர் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஏன்ப்பா அப்படி கேட்டாங்க. சரி என்ன ரீசன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து 1.5 கிலோமீட்டர் தான், எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 ரூபா கேட்டால் கூட பரவாயில்லப்பா, 30 ரூபா கேட்குறாங்க, 70 ரூபா எப்படிப்பா கொடுத்து வர முடியும், அதுக்கு நான் ஆட்டோலேயே வந்துடும்லப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி அவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க. இல்லைப்பா கேட்குறாங்கப்பா, நிறைய பேர் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு. அப்படிலாம் நான் வயசானவன்ப்பா, எனக்கு பென்ஷனை வச்சு தான் லைஃப்பை நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், நானும் என் ஒய்ஃப் இருக்கோம், ஆனால் என்னப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, வேறு ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கும், எல்லாருமேலாம் கேட்க மாட்டாங்க சார், இன்னும் ஒரு 10 ரூபா தான் சார் கேட்பாங்க, ஆனால் அது அந்தளவுக்குலாம் யாருமே எங்கள் டிரைவர்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க தான்ப்பா. ஆனால் கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குல்லப்பா, வசதியானவங்ககிட்ட கேட்கலாம்ல, எங்களை மாதிரி கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தோழர் நீங்கள் கேளுங்க, தப்புன்னு சொல்ல வரல, நான் கேளுங்க கேட்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் இல்லாதவங்ககிட்ட கொஞ்சம் கேட்காதீங்க, இருக்கிறவங்கக்கிட்ட கேளுங்கன்னு தான் சொல்லணும் தோழர். சாரி, நான் சொல்கிறது ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி விருப்பம் இருக்கும்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் சொன்னார் பாருங்க, வயசானவர் பென்ஷனு. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. 30 ரூபா கேட்டது எங்கே, அது லாஜிக்கே இல்லை. 1.5 கிலோமீட்டர் தான் பிக்கப்பு, 30 ரூபா லாஜிக்கே இல்லை தோழர். கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்களேன். நம்ம சைடும் ஒரேடியாக நம்ம சைடும் தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது, அவங்க சைடும் இருக்குல்ல, அதையும் யோசிக்கணும். சரி தோழர், நான் டிஃபன் எதுவும் இல்லை, அடுத்த வாரம் ஏதாவது நான் சொல்கிறேன் தோழர். தோழர் பார்த்தீங்கன்னா வியாசப்பாடியில் இருக்கேன். அப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. என்ன ஏது சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம போகும்போது பேசுவோம். ஒன்றும் இல்லை, இப்போ கஸ்டமர் ஒரு 110 ரூபா அமௌண்ட்டு எக்ஸாக்டாக கொடுத்துட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண சொன்னார். மேபி என்னவனா இருக்கலாம் அது. தேங்க்யூ ப்ரோ. தோழர் டிப்ஸு எக்ஸ்ட்ரா 20 ரூபா கொடுத்துருக்காரு தோழர். 20 ரூபா பார்த்துருப்பீங்க. இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த கஸ்டமர் நல்லா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுங்கள் தோழர். இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா வியாசப்பாடி இந்த மார்க்கெட் இருக்குல்ல, அந்த இதுக்குள்ள தான் சந்துக்குள்ள தான் வந்து விட்டேன். சூப்பர். அவர் கொடுத்துட்டு பாருங்களேன், எக்ஸ்பெக்டேஷனே பண்ணலை. நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கூட அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதுதான் நல்ல மனசுன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் தெய்வங்கள் நிறையா இருக்குது. வியாசப்பாடின்னு சொல்கிறோம், என்ன மாதிரி நல்ல தெய்வங்கள் நிறையா இங்கே அதிகமாக இருக்காங்க. அண்ணா நகர் ஏரியாவில் இருந்தானே, அங்கே கூட 5 ரூபா கொடுக்குறது யோசிப்பாங்க. இந்த இடத்துல தான் அதிகமாக நல்லவங்க இருக்காங்க.
அவர் கொடுத்துட்டு அவர் ஒன்றுமே சொல்லாமல் அவர் திரும்பி போயிட்டார் பாருங்களேன். அதாவது அந்த நான் நன்றி சொல்கிறது கூட அவர் அது எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு அவர் எவ்வளோ குட் ஹார்ட்டட் ஹியூமன் பீயிங்காக இருப்பார் பாருங்கள். ஒருத்தருக்கு உதவி பண்ணுறத எதிர்பார்க்கவே இல்லை அவர். நான் ஆக்சுவலாக அவர் வெயிட் பண்ண சொல்கிறது வந்து சரி ஏதோ ஒன்று ஏதாவது திருப்பி வருவார், வேறு ட்ராப்புக்கு எடுத்து வேறு அதே ஏரியாவுக்கு இல்லை வேறு ஏரியாவுக்கு ட்ராப் பண்ண சொல்லுவார்னு நினச்சேன். டிப்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. சூப்பர். சரி தோழர், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்னா வியாசப்படி வரைக்கும் வந்தேன். மொத்தமே எடுத்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 340 ரூபா தான் எடுத்திருப்பேன். 350 ரூபா கொடுத்தா எடுத்திருப்பேன். லாஸ்ட்டாக 11:30 மணிக்கு அங்கே நான் இப்போ சொன்னல டிஃபன் எதுவும் கிடைக்கல, அதாவது ஆர்டரு எடுத்துகிட்டு மத்தியானம் சாப்பிட்லாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். 11:30லேருந்து 1 மணி வரைக்கும் ஆர்டரே இல்லை தோழர். 1 மணிக்கு தான் எனக்கு ஆர்டர். சாப்பிடவே இல்லை, எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஆர்டர் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். சரி 1 மணிக்கு நம்ம சாப்பாடாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆர்டர் தான் எடுத்துகிட்டு 12 மணிக்கோ ஏதோ ஒரு ஆர்டர் வந்துடும், அதை முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சேன். 1.5 மணி நேரம் அதுவுமே ஆர்டரே இல்லை. இப்போ தான் அது 1:15 சரி 1:10க்கு தான் ஆர்டர் வந்தது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1:45 இருக்கும், அட்லீஸ்ட் 1:45 இருக்கும். அவரை ட்ராப் பண்ணிட்டேன். சரி அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். மாதவரம் சைடு தான் நம்ம ஏரியா, நம்ம வீடு சைடு. ஸோ அப்படியே நான் வீட்டுக்கு போயிடுவேன். வேறு ஏதாவது வேலை பார்ப்போமே, இந்த வேலையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட் எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது. நான் காலைல சொன்ன மாதிரி இப்போ எனக்கும் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணவே விருப்பம் இல்லாமல் போச்சு. அந்த ஆப்ஷனை வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேப்டனுக்கு ஒரு ஆர்டர் மட்டும் அதை பண்ணால் நல்லாயிருக்கும். ஓலாவில் மட்டும்தான் அந்த ஓலாலேயும் ஊபர்லேயும் மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது இப்போதைக்கு. அவங்களும் மாறிட்டாங்கன்னா சுத்தமாக யாருமே பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை பேஸ் பண்ணி யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. எல்லாம் டைம் பாஸ்க்கு தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டைம் பாஸ் நான் சொன்னேன், சிக்கன் பிரியாணி சிக்கன் ரைஸ் கிடச்சா போதும். சரி தொடர், அவ்வளோதான், ரொம்ப பேசுவேன்னா விஷயத்த சொல்லிட்டேன். ஆர்டர் மட்டும் எவ்வளோ அமௌண்ட்டுன்ற நான் வந்து வீட்டுக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கணும் தொடர். இது வந்து ஊபரு 90 ரூபா 80 ரூபான்னு சொன்னேன் நான் காலில். இது நான் சரியாக கவனிக்கலை. 90 ரூபா கிட்ட எடுத்துட்டேன். அடுத்ததான் ரேப்பிடோ 232 ரூபா. இவ்வளோ தான் அமௌண்ட் நான் எடுத்தது இன்றைக்கி. 340 ரூபா தான் எடுத்திருக்கேன். மொத்தமாக அமௌண்ட்டு இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். டிப்ஸை சேர்த்தோம்னா 20 ரூபா, 360 ரூபா தான் எடுத்திருக்கேன் மொத்தமே. இன்றைக்கி எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து காலைல 10 மணிக்கெலாம் நான் எடுப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். வீட்டுக்கே வந்துட்டு வீட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஓலாலாம் சுத்தமாக ஒர்க்கே பண்ணலை. ஏன்னா இதில் வந்து ஆர்டர்ஸ் அதிகமாக வரதுனால ஓலாவில் இப்போ டவுன் ஆகிடுச்சு ஆர்டர்ஸ். ஏன்னா ஓலா ஒருத்தவங்க மட்டும்தான் இப்போது ஹையஸ்ட்டு அமௌண்ட்டு கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊபர் கூட பார்த்திங்கன்னா சில டைமில் ஆப் வச்சிருது, பிக்கப்புக்கான அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறது இல்லை, பீக் ஹவர்ஸில் வந்து நல்ல அமௌண்ட் வரும், அது வரது இல்லை. ட்ராப்புக்கான கிலோமீட்டர் வந்து 10 கிலோமீட்டருக்குன்னா 90 ரூபா தான் சில டைம் வருது. எனக்கு அது புரிய மாட்டேங்குது, அது என்ன கணக்குன்னு தெரியல. முந்திரம் ஊபர் நிறையா கொடுப்பாங்க, இப்போ அது கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஓலா தான் இப்போ எக்ஸாக்ட் அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாக்ட் அமௌண்ட் அவங்க ஹை அமௌண்ட் கொடுக்குறத கலெக்ட் பண்ணுறதுனால கஸ்டமர்ஸ் அதில் அதிகமாக புக் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய்.